இந்த பாசிட்டிவ் அப்ரோச் நெகட்டிவ் அப்ரோச்னு இருக்குது பார்த்துங்க. நம்மளுக்கு யாராவது ஒரு புத்துமதி சொன்னால் கூட இப்படி செஞ்சால் நல்லா இருப்பீங்க, ஒரு மருத்துவராக இருந்தாலும் இதை பின்பற்றுங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்வது வேறு மாதிரி நம்மளுடைய மனசில் போய் சேரும். இப்படி செஞ்சீங்கன்னா விளங்காமல் போயிடுவீங்க, இப்படி செய்தால் நல்லா இருக்க மாட்டீங்க, இப்படி செஞ்சால் செத்து போவீங்க அப்படி சொன்னால் கூட மனதில் வேறு மாதிரி போகும். இதைத்தான் இந்த பாசிட்டிவாக சொல்கிறது நெகட்டிவாக சொல்கிறது. எதையுமே இந்த ரெண்டு மாதிரியும் சொல்ல முடியும். இப்போ நான்லாம் சின்ன வயசில் பாடம் படிக்கிற போது பள்ளிக்கூடத்தில் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அவைப்பாட்டி சொன்னது தான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இது பாருங்கள், எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு டோன்ஸ் அண்ட் டூஸ் இருக்குல்ல. டூஸ் சொல்லலாம், செய்யத்தக்கன, செய்யத்தகாதவற்றை சொல்ல எதுக்கு சொல்லணும் என்று யோசித்தார்கள் பின்னால் வந்தவங்க. அந்த ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து, உளவியல் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து இது மாதிரி சொல்லக்கூடாது, அந்த பாடத்தையே எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறு பாசிட்டிவோட பாட்டு வச்சுட்டாங்க. இளமையில் கல் வைக்கலாம், அறம் செய்ய விரும்பு, 60 சினம் இப்படி சொல்லலாம். ஆனால் செய்யாதேன்னு சொல்லக்கூடாது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதற்கு பதிலாக தினமும் படி என்று சொல்லலாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்பதோட எல்லோரும் இணக்கமாக இரு. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், தாயை தினமும் வணங்கு அப்படி சொல்லலாம் இல்லையா. கொலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம். எதுக்கு கொலையும் களவும் பையனுக்கு அறிமுகப்படுத்தணும்? நல்லவனோடு சேரணும், முடிஞ்சு போச்சு. கொலை களவு செய்வாரோடு இணங்காதேன்னு சொல்வதை விட நல்லவனோடு நட்பு கொண்டு இரு இப்படி சொன்னால் நல்லதுங்கிறாங்க உளவியலார். அதனால தான் இந்த மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், கொலைகளவு செய்வாரோடு இணங்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம், இப்படியெல்லாம் அந்த வேண்டாம்ங்கிறத விட்டுட்டு இதுதான் வேணுங்கிறத சொல்லு என்பது போல உளவியல் சொல்லுகிறது.